வணக்கம். எஸ்ஜே மாந்திரிகம். இந்த மாந்திரிகத்தில் இலவச மாந்திரிக பயிற்சி. பாவை பிரயோகம் செய்வது எப்படி? பாவை பிரயோகம் செய்வது எப்படி? பாவை என்பது கேட்டிங்கன்னாக்கா எத்தனை வகையாக செய்யணுன்றதை உங்களுக்கு நிறைய பதிவில் போட்டிருக்கேன். 216வது பதிவு வருது. இது வரைக்கும் கூட ஒரே கேள்வி தான் கேட்டுட்ருக்கீங்களே தவிர அதுலேருந்து நீங்கள் தேர்ச்சி பெற்று அதுலேருந்து வெற்றி பெறுறது எப்போன்னு தெரியல. இந்த உலகத்தில் எல்லாமே தேடிக்கிட்டே இருந்தோம்னா வாழ்நாள் முழுக்க தேடிக்கிட்டு தான் இருக்கணும். அதுக்குன்னு ஒரு முற்றுப்புள்ளி வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா இதை விட்டு அது செய்யலாமா, அதை விட்டு இது செய்யலாமான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களால் முழுமையாக வெற்றி பெறத்துக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். எதுக்காக இந்த வார்த்தை சொல்கிறேன்னாக்கா, நான் சொல்லுவதற்கு நான் சலிச்சுக்கிட்டோ இல்லை இவங்களுக்கு இத்தனை முறை சொல்லிக்கிட்டு இருக்கமே நம்மளுக்கு எந்த விதமான பயனும் இல்லையன்றதுக்காக மன உளைச்சலில் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. உள்ளங்கை நெல்லிக்கனின்னு சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட இருக்கிறத செய்துக்கிட்டே வரும்போது சில புதுமையான மந்திரங்களையும் புதுமையான சக்கரங்களையும் புதுமையான முறையில் தெய்வ தேவதைகளை நம்ம சித்தி பண்ணி நம்ம பிரயோகம் பண்ணாவே கரெக்டாக வந்துடும். ஏன்னு கேட்டிங்களேனாக்கா தேடுறது தப்பு இல்லை, தேடினா தான் எல்லாமே கிடைக்கும். ஓடினா தான் வழியும் நமக்கு வழியும் நம்ம விட்டு தாண்டி போய் நிற்க முடியும். அப்படி இருக்கும்போது 215 220வது வீடியோ போய்கிட்டு இருக்கோம். இப்போ இலவச மாந்திரிகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மந்திர பிரயோகமாக சொல்லியிருக்கோம், எந்திர பிரயோகமாக சொல்லியிருக்கோம். எப்படி எந்தெந்த பொருள் எப்படி செய்யணுன்றது சொல்லியிருக்கிறோம். இப்போ நான் போடுறது அஷ்டகர்மன்னு சொல்லி 8 வகை தான். அந்த 8 வகையை பிரிச்சோம்னா 64 வரும். அந்த 64 நான் உங்களுக்கு தெளிவாக போட்டு காட்டுறது என்னுடைய கடமை. நான் போட்டு காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. பாவை பிரயோகம் பண்ணுறதுக்கு இந்த சக்கரம் போதுமானது. நீங்களும் என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா ஒரு 2 முறை 3 முறை இதை பார்த்தாவே உங்களுக்கு கரெக்டாக வந்துன்றதுக்காக தான் சக்கரத்தை போட்டு மேலே கலசத்துங்களை வச்சாக்கா உள்ளே இருக்கிற அச்சாரம் தெரியலன்னு மனசுக்குள்ளே கஷ்டப்படுறீங்க. சரி, அச்சாரத்தோடு போட்டு காமிச்சாக்கா அது எந்த பாவின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. அது மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு தான் ஆசை, சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும்னு கூட மனசுக்குள்ளே ஒரு திருப்தியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் கேட்கும்போது எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறீங்கன்றது நல்லா எனக்கு புரியுது. இருந்தாலும் உங்களை உங்கள் மனசை நீங்கள் கட்டுப்படுத்திக்கங்க. கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு இது போதும்னு நீங்கள் நினச்சா தான். அதான் கேட்டிங்கனாக்கா நீ வேணுன்னும் போது எல்லா பிரச்சனையும் தேடி வந்துக்கிட்டே இருக்கும். போதும்னு முடிவு பண்ணோம்னாக்கா நோய் இருக்காது, நொடி இருக்காது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இன்னும் 100 பதிவு இல்லை 500 பதிவு கூட நான் போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன். நீங்கள் அதுக்கு ஒரு தெளிவு பெற்றீங்கன்னா போதும். மணி மந்திரம் முதல் கொண்டு இருந்து எல்லா மந்திரத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் தேடினா தானே அதில் கிடைக்கும். அதாவது இக்கரையிலேருந்து அக்கறையை பார்க்கும்போது பச்சையாக தான் இருக்கும். நாம் போய் அந்த அந்த அக்கறையில் போய் சேர்ந்தோம்னாக்கா இந்த கரையை அப்படி தான் தெரியும் நம்மளுக்கு. ஓடாதீங்க, மனசை அலைப்பாய விடாதீங்க. அடுத்தது என்னன்னு தேடுறது தப்பு இல்லை. முதல்ல உட்காரணும், யோசிக்கணும். அதுக்கப்புறம் எது செஞ்சால் நல்லா இருக்கணும், நம்ம மனசுக்கும் நம்ம அறிவுக்கும் நல்லா வேலை கொடுத்தோம்னாவே தெளிவான நிலையும் தெளிவான ஒரு முடிவும் நம்மளுக்கு கிடைச்சிடும். சரி, நாம் பதிவுக்கு போவோம். இப்போ போட்டிருக்கிற இந்த சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் பாவை பிரயோக சக்கரம். இந்த இலவச மாந்திரிகத்தில் பாவை பிரயோக சக்கரன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இது சொல்கிறது ஒவ்வொன்றையும் கொஞ்சம் ஒரு முறைக்கு 2 முறையில் 4 முறை கூட கேட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் சரி, என்னோடய பதில் ஒரே மாதிரி தான் இருக்கும். எந்த விதமான மாற்றமும் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா நிறைய பதிவுகள் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்பயும் போகணுன்னு தான் ஆசையாக இருக்குது. நேரம் கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பாருங்கள், பார்த்து செஞ்சுக்கங்க. இந்த பாவை பிரயோக சக்கரத்தை கொஞ்சம் பாருங்கள். எதையுமே போடலை. ஆகாய வட்டத்துக்குள்ளே போட்டிருக்கிறது 6 கோண சக்கரம். வாழ்வு சக்கரம் சொல்லக்கூடிய 6 கோண சக்கரம். இதையே நீங்கள் பிரம்மனுடைய வட்டம், அதுக்கப்புறம் முக்கோணம், அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா பிறை கோணம், அதுக்கப்புறம் நாற்கோணம், இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னாக்கா வர்றதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை பொறுத்த வரைக்கும் வசியமும் செய்யலாம். இதிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா மோகனமும் செய்யலாம். இந்த சக்கரத்தை மூலிமா வசியம் மோகனம் எதுவுமே செய்யலாம். அதே மாதிரி இந்த சக்கரத்தை போட்டு பாவை பிரயோகம் மூலிமா நம்ம 8 வகையாக பிரயோகம் பண்ணிக்கலாம். இப்போ நான் செய்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பிரயோகம் பண்ணுறது எப்படி செய்கிறதுன்றது தான் மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சக்கரத்தை போட்டோம். இந்த சக்கரத்தை போடுறதுக்கு முன்னாடி
நம்ம வந்து உடல்கட்டு மந்திரம்னு ஒன்று சொல்லியிருக்கிறேன். அந்த உடல்கட்டு மந்திரன்றது வந்து பார்த்தீங்களானாக்கா, ஓம் மலையாள பகவதி தேகத்தில் பஞ்சாட்சார முத்திகள் கையில் மகேஸ்வரி காவல் சிரசு முதல் பாதம் வரை அஷ்ட தேவர்களும் ஓம் என்ற ஆட்சாரமோ காதில் வீரபத்ர தேவன் ஒரு சுற்றி கால வரும் காத்து ரட்சிக்க. யாரை சுற்றி? அதாவது எதிர்க்க வந்திருக்கிற உங்களுடைய இது மாந்திரிக செயத்துக்கு வந்தவங்களுக்காக நீங்கள் போடுற கட்டு. அதுவே நீங்கள் போட்டுக்கிற கட்டாக இருந்தாக்கா கடைசி எழுத்தை மாற்றி போட்டுக்குங்க. கடைசி எழுத்து எப்படி மாற்றி போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஓம் மலையாள பகவதி தேகத்தில் பஞ்சாட்சரமுத்திகள் கைகள் மகேஸ்வரி காவல் சிரசு முதல் பாதம் வரை அஷ்ட தேவர்களும் ஓம் என்ற ஆட்சாரமும் காதில் வீரபத்ர தேவனும் என்னை சுற்றி கால பைரவனும் காத்திருக்க. இந்த மந்திரத்தை சொல்லிடுறீங்க. சொல்லிவிட்டு விபூதியை கையில் வச்சுக்கிட்டு நம்மளை சுற்றி கட்டு போட்டுக்கணும். எப்படி கட்டு போட்டுக்கணும்? இந்த சக்கரத்தை போட்டோன்னு இந்த கட்டு போட்டு தான் ஆகணுமா? கட்டு போட்டே தான் ஆகணும். ஏன்னு கேட்டிங்களேனாக்கா, நீங்கள் எதை நினச்சி நீங்கள் எதை நோக்கி நீங்கள் போகிறீங்களோ அதை நோக்கி நீங்கள் போகும்போது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தடை இருக்குது. மற்றவங்களால் தடை இருக்குது. எத்தனையோ தடைகள் இருக்குது. தடைகள்ன்றதுக்கு வந்து குறையே கிடையாது இந்த உலகத்தில். வாழ வைக்கிறதுக்கு தான் யாருக்குமே முடியாது. ஆனால் தடை பண்ணுறதுக்கு மட்டும் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. எப்போவுமே ஒருத்தரை கெடுக்கணும், ஒருத்தரை அழிக்கணும், ஒருத்தரை வந்து நிலை கொலைய வைக்கணும், அவங்க குடும்பத்தை நாசம் பண்ணணும், அவங்க செய்கிற தொழில் நாசம் பண்ணுறதுக்கு மட்டும் நம்பர் 1 கூடி கூடி பேசுவாங்க. இதுக்கு மட்டும்தான். அது ஒரு குடும்பம் மட்டும் செதஞ்சு போயிடுச்சு, இதை மட்டும் தூக்கி மேலே நிற்க வைக்கணும்னு கேட்டேன்னாக்கா, அதான் சொல்லுவாங்களே இதில், நம்ம பட்டாசு வச்சா பறந்து போகுது பாருங்கள், அந்த காய்க்குதான் அந்த மாதிரி பறந்து போயிடுவாங்க. குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்கு மட்டுமே, ஒருத்தரை வாழ வைக்கிறதுக்கு மட்டும் யாரும் கை கொடுக்க மாட்டாங்க. நல்லா சொல்கிறீங்களா? ஒரு கையும் நான் 20 கையே வரும் தள்ளி விடுறதுக்கு. அப்பேற்பட்ட இந்த உலகத்திலேருந்து உங்களையும் பாதுகாத்துக்கணும், நீங்கள் செய்கிற தொழிலையும் பாதுகாத்துக்கனாக்கா அதுக்கு இந்த உடல் கட்ட மந்திரம் கண்டிப்பாக தேவை. கண்டிப்பாக பிரயோகப்பட்டீங்க. சரிங்க, செய்து முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சக்கரத்து மூலிமா வந்து என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு சொல்ல இந்த சக்கரத்தை நல்லா பார்த்துக்குங்க. வெறும் 6 கோணம் தான் போட்டிருக்கேன். சுற்றியும் பார்த்தீங்களானாக்கா நம்ம ஆகாய வட்டம், அதை தான் சொல்லியிருக்கிறேன். விந்து வேணும் வட்டம் கட்டியிருக்கேன். 6 பக்கமும் சூலம் போட்டிருக்கேன். நடுவில் பார்த்தீங்கன்னா ஓம் என்ற எழுத்து போட்டிருக்கேன். அந்த பக்கத்தில் ஓம் சிவாய நமன்ற எழுத்தை மட்டும் தான் எழுதியிருக்கேன். அந்த சிவாய நமன்ற எழுத்து வந்து நம்மளுடைய மாந்திரிகத்துக்கு ஒரு உயிர் மூச்சாகவே இருக்கும். இதை போட்டுக்குங்க. இதை போட்டு ஆளை உக்காரிச்சு நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த சக்கரத்தை வந்து நீங்கள் எழுதி இந்த சக்கரத்தை வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணுறதுக்காக வந்து நீங்கள் நம்ம இந்த சக்கரத்தை வந்து ஒரு செம்பு தகடோ, முறுத்தகடோ, அதுக்கப்புறம் தாமரை தகடோ, இல்லை பித்தளை தகடு, எந்த தகட்டிலையும் ஒரு தகட்டில் வந்து அந்த சாப நிவர்த்தி, அந்த பாவ நிவர்த்தி, எந்திர சாபம், மந்திர சாபம், மூலிகை சாபம், இந்த சாபம்லாம் நிவர்த்தி இல்லையா? அதுக்காக ஒவ்வொரு முறையும் நீங்கள் எடுக்கும் போதெல்லாம் வந்து சாப நிவர்த்தி பண்ணிக்கிட்டு இல்லை, ஒரு முறை சாப நிவர்த்தி பண்ணி இதை எழுதி வச்சுக்கணும். இன்னாருக்கு இந்த பொருளை கொடுத்தோம்னா இதில் பேர் எழுதுனா போதுனான்ற நிலைமைக்கு நீங்கள் வந்துடுங்க. சரிங்களா? இதை செய்து முடிச்சிட்டிங்க. இது சக்கரத்தை போட்டுட்டீங்க. சக்கரத்தை போட்ட உடனே இதை நீங்கள் மலையாள பகவதியுமே மந்திரத்தை சொல்லிட்டீங்க. மலையாள பகவதி சொன்னோன்னா உங்களுக்கு வந்து மந்திர கட்டு நீங்கள் போட்டுட்டீங்க. போட்டு முடிச்சோன்னா அதுக்கு அடுத்தது வந்துங்களாக்கா நம்மளுடைய ஆதி முதல் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயக பெருமானுடைய மந்திரத்தை சொல்லி ஆகணும். அந்த மந்திரத்தை எப்படி சொல்கிறது? இந்த விநாயக மந்திரன்றது வந்து உங்களுக்கு எத்தனை வகையில் இருக்குது. ஏதாவது ஒன்று வச்சு நான் சொல்கிறது தான் நீங்கள் செய்யணும்னு கிடையாது. கூட உங்களுக்கு வந்து ஒரு துணையாக இருக்கட்டும்ன்றதுக்காக தான் இதை நான் சொல்லிக்கிட்டு வரேன். சரிங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணால் விநாயகர் மந்திரம் வந்து எத்தனையோ மந்திரம் இருக்குது. நான் சொல்கிற மந்திரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச மந்திரம் வந்தால் அதையும் நீங்கள் பிரயோகம் பண்ணிக்கலாம். இந்த சக்கரத்தை போட்டுட்டு நான் சொன்ன மந்திரத்தை தான் நீங்கள் சொல்லணும். இந்த மந்திரத்தை விட்டால் உலகத்தில் மந்திரமே கிடையாது நான் சொல்லலை. நீங்களே உங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே போட்டு அப்படி குழப்பிக்காதீங்க. நீங்கள் கேட்குற கேள்விகளும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது, நீங்கள் மெசேஜ் அனுப்புறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இப்படி தான் இருக்கணும்னு கிடையாது. இது வந்து ஒரு துணையாக உங்களுக்கு இருக்கட்டுமே, இதை நீங்கள் செய்து உங்களை காப்பாற்றிக்கிங்களேன் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இது போடுறேனே தவிர, இது ஒருதலை பட்சமாக ஒருத்தருக்கு தான் சேரணும், என்கிட்ட தான் நீங்கள் பார்த்தா கற்றுக்கணுன்ற அப்படியெல்லாம் கிடையாது. நானே வந்து பல பேர் சித்தர்கள், பல மாந்திரிகர்களுடைய கால் தூசு மாறுத்தான் நானே. புரியுதுங்களா? அவங்க கால்லேருந்து பட்டு கீழே சிந்தி போகுது பார்த்தீங்களா? அந்த தூசு தான் நானே தவிர, நான் வந்து பெரிய மந்திரவாதி, நான் ஒரு குருவாக இருக்கணும், நான் வந்து பெரிய 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 ஆளாக இருக்கணுன்ற ஆசையோ அந்த மாதிரி ஒரு எண்ணமோ என் மனசுக்குள்ளே இருக்காது. என்றைக்குமே வந்து நம்ம மற்றவங்கள விட தாழ்வானவங்க அப்படின்னு சொல்லணும். பைபிள் ஒரு வசனம் ஒரு இது ஒன்று சொல்லுவாங்க. வசனம் ஒன்று, அதாவது கேட்டிங்கன்னாக்கா, தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறவனே உலகில் உயர்த்தப்படுவான். நம்மளை தாழ்த்திக்கணும். நான் ஒன்றும் பெருசாக செய்யலைங்க, நான் என்ன செய்ய தரேன், ஏதோ கடவுள் போட்ட பிச்சை உங்களுக்காக செஞ்சு தரேன், உங்களுக்கு நல்லா ஆகட்டும். இது வந்து 100% நல்லா ஆகிடும். நான் செஞ்சு நடக்காத வேலை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுன்னு சொன்னால் எதுவுமே நடக்காது. நான் உண்மையாக சொல்லிடுறேன் உங்ககிட்ட. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறையா பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நல்லா எனக்கு வந்து நான் பார்க்கும்போது தெரியுது. எனக்கு வந்து எல்லா கலையுமே வந்து நான் கண்ணீரோடு கற்றுக்கிட்டு இந்த கலைகளை வந்து வீணாக்க வேணாம். இது 4 பேர்கிட்ட போய் சேரட்டும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, சிவன்
சொன்னதாக தான் சொல்லியிருக்காங்க. சக்தி கேட்டதாக தான் சொல்லியிருக்காங்க. முருகப்பெருமானுக்கு இவங்க சொன்னதாக சொல்லியிருக்காங்க. அகத்தியருக்கு சொன்னதாக சொல்லியிருக்காங்க. இதை நம்பியே ஒரு கூட்டம் வாழுறாங்க. ஒரு கூட்டம் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கவுங்களுடைய நிலை அப்படி நம்பி வர்றவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு கைப்பிடியாக இருக்கட்டுமே, உதவியாக இருக்கட்டுமே, துணையாக இருக்கட்டுமென்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? சரி, நம்ம வேறு விஷயத்துக்கு போக வேணாம், இந்த விஷயத்துக்கு போயிடலாம். சரிங்களா? ஆகாய வட்டத்தை போட்டு 6 கோணத்தை உள்ளே நான் நிறுத்தியிருக்கேன். காரணத்தை அப்புறமா சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இதை நிறுத்தி வச்சுருக்கிறேன். ஓம் என்ற எழுத்து நடுவில் போட்டிருக்கேன். சிவாய நம என்ற எழுத்தை போட்டிருக்கேன். ஓம் சிவாய நம. அந்த மீதி இருக்கிற இடத்துல என்னன்னா ஓம் 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 ஓம்ன்ற எழுத்தம் போட்டு ஆறு சொல் தான் போட்டோம். இப்போ வந்து இதுக்கு மஞ்சளை போட்டு குங்குமத்தை போட்டு எப்படி இதை வந்து பிரயோகம் பண்ணுறது, எதுக்காக பிரயோகம் பண்ணுறன்றதை வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். பார்த்துக்குங்க. நான் செய்த காட்டிடுறேன். மந்திரத்தை வந்து இங்கே கூட உட்காந்து சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டாக்கா மந்திரம் சரியாக கேட்க மாட்டேங்குதுன்னு ஒன்று மாதிரி கேட்பீங்க நீங்கள். சரிங்களா? ஒரு நிமிஷங்க. இப்போ இந்த சக்கரத்தை நம்ம போட்டுட்டோம். சக்கரத்தை போட்டதுக்கப்புறமா இதுக்கு வந்து எப்படி தான் இதுக்கு நான் மஞ்சள் போடுறேன், எப்படி தான் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க இல்லையா? அந்தாங்க பாருங்கள், இப்படி தான் மஞ்சள் இது போடுறது. நம்ம இதை போட்டுட்டோமா? இதுக்கு வந்து கேட்டிங்கன்னா இந்த ஆகாய வட்டத்துக்கு நம்ம மஞ்சள் தான் போடுறோம். போட்டுட்டு இந்த சூலத்துக்கும் நம்ம மஞ்சள் தான் அந்த கோடு வரைக்கும் நம்ம போடுறோம். போட்டுட்டோம். இந்த ஓம் என்ற அச்சாரம் போட்டிருக்கலையே, அதுக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூவி தான் தீரணும். அதுக்கு நம்ம லேசாக போடுவோம். இது மாதிரி நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு நீங்கள் பழக்கப்படுத்திக்கிங்க. நீங்கள் செய்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதிலே தான் நான் கலசம் கட்டுவேன். இதிலே தான் நான் கலசம் கட்டி இதிலே தான் வரவங்க செய்து கொடுப்பேன். நீங்களும் பார்த்து செஞ்சுக்க. குங்குமத்தை வந்து இன்னொரு 6 கோணத்துக்கு விடாத வழியில் நம்ம போட்டுடுறோம். இப்போ நடுவில் வந்து நம்ம சூளத்துக்கு பதிலாக குங்குமத்தை போடுறோம். அந்த சூளத்துக்கு இதில் இப்போ வந்து மற்றதுல வந்து குங்குமத்தை நம்ம போட்டோம். இதுதான் பாவை பிரயோகத்துக்கு உண்டான சக்கரம். இந்த சக்கரத்தை போட்டு நீங்கள் அதாவது கேட்டிங்கன்னா கரையில் போட்டு ஆள் வந்தாங்கன்னாக்கா இந்த பக்கமும் பாவையை வச்சு நீங்கள் பிரயோகம் பண்ணி பிரிக்கிறதா சேர்க்கிறதான்றதை நீங்கள் மந்திரத்துங்க மூலியமாக தான் நீங்கள் செஞ்சுக்கணும். ஆனால் பாவை பிரயோகன்ற ஒரு பிரயோகத்துக்கு வந்து இந்த சக்கரம் தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இதை நீங்கள் செய்துட்டீங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அப்போ முட்டையும் எலுமிச்சம் பழத்தை வைக்கணும். கலசம் கட்டி போகிறதெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா இதோட பெருசாக வரும் சக்கரம். அப்போ தான் கலசம் கட்டி அதை வைக்க முடியும். இப்போ இதில் வந்து கேட்டிங்கன்னா பாவை பிரயோகம் பண்ணுறது எப்படின்னு தான் சொல்கிறேன். பாவையை வந்து நீங்கள் வசியத்துக்கு பிரயோகம் பண்ணுறதா, அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா இதை வந்து மோகனத்துக்கு பிரயோகம் பண்ணுறதா, பிரிக்கிறதுக்கு பிரயோகம் பண்ணுறதா இல்லை. பாவை பிரயோகத்துக்கு வந்து 4 வகையாக 8 வகையாக நம்ம பண்ணலாம். ஆனால் இப்போ சொல்கிற விஷயத்த வந்து பார்த்துக்கோங்க, நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு. சரிங்களா? இந்த பாவை பிரயோகத்தை வந்து ஏவலுக்காக பயன்படுத்துறது இப்போ நான் போட்டிருக்கிறது. ஏவல் விட்டு நம்ம அதை பயன்படுத்துறதுக்காகவே நம்ம செய்கிற வேலை தான் இந்த முக்கியமான வேலை. இதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் எப்படி செய்கிறாங்க ஏன் குழம்புறீங்க? இத்தனை முட்டை 12 முட்டை வச்சு தான் ஏவல் விடணும். இதை வச்சுட்டுமா? இப்போ இதுக்கு 6 எலுமிச்சம்பழம் தேவை. இது எலுமிச்சம்பழமாக சாத்துக்குடி அனுப்பிட்டு எவ்வளோ பைசா கொடுக்குறாங்க? இப்போ இதை செய்துட்டோம். 6 எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டோம். அதாவது கம்மி இதில் வந்து ஏவல் விட்டு எப்படி நம்ம ஏவல் விடுறதுன்றதை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து கேட்டிங்கனாக்கா 2 பாவை எடுத்துக்குங்க. ஆண் பாவை பெண் பாவைன்னு 2த்தையுமே எடுத்துக்கோங்க. இந்த 2 பாவையை வச்சு நம்ம ஏவல் விடுறோம். யாருக்கு ஏவல் விடுறோம் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். இந்த மாதிரி விடுறோம். அதே மாதிரி கேட்டிங்கனாக்கா மண் பாத்திரத்தால் செய்யப்பட்ட பொம்மையும் இருக்குது. இதை வச்சும் ஏவல் விடலாம். இதை வச்சு ஏவல் விடுறது எதை கேட்டிங்கன்னா மெழுகு சிலை, அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா எட்டியினுடைய வேறால் செய்யப்பட்ட பாவை, அதுக்கப்புறம் கேட்டிங்களானாக்கா நீங்கள் எந்த விசில் செய்கிறீங்களோ அது வந்து பிரயோகம் பண்ணுறது எப்படி, அது வந்து எப்படி நம்ம செய்கிறன்றது தான் முக்கியமான விஷயம். அது வந்து நம்ம செஞ்சு முடிக்கலாம்.
இப்போ பாருங்கள், இதுதான் பாவை பிரயோகம் செய்கிறது ஏவல் உரத்துக்கு உண்டான வேலை. சரி, இதெல்லாம் செய்துட்டீங்க. இதில் வந்து நான் பண்ணேன்னாக்கா, நான் சக்கரத்தங்களை போட்டிருக்கேன். நீங்கள் பேரை மட்டும்தான் எழுத வேண்டியதாக இருக்கும். நான் ஒரே ஒரு இதுக்காக செய்ய முடியாது. நான் எல்லாத்துக்கும் சக்கரம் போட்டு வச்சுருவேன், உருவு போட்டு வச்சுருவேன். நீங்கள் இந்த 12 முட்டையிலே வந்து ஏவல் விடுறதா இருக்குதா, அந்த ஏவல் விட்டு வசியம் பண்ணுறீங்களா, என்ன பண்ணுறீங்களோ அது வந்து மந்திர பிரயோகத்து மூலிமா தான் நீங்கள் செஞ்சுக்கிறது. இப்போ பாருங்கள், 12 முட்டையிலுமே வந்து ஏவல் விடுறீங்கனாக்கா எதுக்காக நீங்கள் ஏவல் விடுறீங்க? வசியத்துக்காக ஏவல் விடுறீங்களா? ஏவலுடைய மந்திரத்தை நான் சொல்கிறேன். அந்த மந்திரத்தை கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்குங்க, கேட்டு செஞ்சுக்குங்க. சரிங்களா? ஏவல் விடுறதுக்கு முன்னாடி உடல் கட்டு மந்திரத்தை போட்டீங்க. இப்போ வந்து விநாயகருடைய மந்திரத்தை நம்ம சொல்கிறதுக்காக சொல்லியிருக்கிறேன் இல்லையா நான்? ஓம் கணபதி வருக, ஓங்கார கணபதி வருக, ரிங் கணபதி வருக, வருக ரிங்கார கணபதி வருக, ஸ்ரீங் கணபதி வருக, ஸ்ரீங்கார கணபதி வருக. நான் நினைத்த காரியங்கள் வசி வசி வய நம சிவாய நம ஓம் ரீம் ஸ்ரீம் ஹவ்வும் சவ்வும் கணாயா கணாயா வருக சுவாக சொல்லிட்டுமா? இப்போ வந்து இதில் வந்து ஆணுடைய ஃபோட்டோவோ பெண்ணுடைய ஃபோட்டோவோ எதுக்காக ஏவல் விடுறீங்க? வசியத்துக்காக ஏவல் விடுறீங்களா? ஏவல் விடுறது நான் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒருத்தரை சர்வ நாசம் பண்ணுறதுக்காகவும் ஒருத்தரை வசியம் பண்ணி ஏவல் விட்டு வசியம் பண்ணிக்கிறதுக்காக பண்ணுறோம். இப்போ நான் பண்ணுறது கேட்டிங்கன்னா இது மூலிமா ஏவல் விடுறது. அதான் கேட்டிங்கன்னாக்கா, இந்த தகுடில் வந்து நீங்கள் பேரை எழுதிட்டீங்க, இதே சக்கரத்தை போட்டீங்க, இந்த சக்கரத்தை போட்டு நீங்கள் வந்து ஆகாய வட்டத்தை கட்டிட்டீங்க. இதில் வந்து கேட்டிங்கன்னா பேர் எழுதுறீங்க, யார் வந்து இன்னார் வந்து இப்படி ஆகணும்னு எழுதுறீங்க இல்லையா? அதில் வந்து கேட்டிங்கன்னாக்கா ஏவலுக்குன்னு வந்து சில மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணி தான் நீங்கள் இது பண்ண வேண்டியதாக இருக்கும். அது வந்து கரெக்டாக பார்த்து செஞ்சுங்க. அந்த ஏவல் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த பொம்மைக்குள்ளே குத்தி விடணும், உள்ளே மடித்து பேருங்களை எழுதிட்டு இது எந்த பொம்மைக்குள்ளே செய்யணும். அதே மாதிரி கேட்டிங்கன்னா இந்த பொம்மைக்குள்ளேயே வந்து நீங்கள் அந்த பேர் எழுதிட்டீங்கன்னாக்கா, இது என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா, இதில் வந்து நேராக வந்து அந்த சீட்டை வச்சு இதில் அதான் தகுடை வச்சு அந்த தகுடை வச்சு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா, நீங்கள் எட்டினுடைய இது நம்ம எருக்கனுடைய இது இருக்குது, அது ஒரு கட்டுக்கொடி ஒன்று சொல்லியிருக்கேன். அந்த கட்டுக்கொடியை போட்டு பிரிக்கிறதா சேர்க்கிறதா ஏவல் இடத்துக்கு நான் மந்திரத்தை மட்டும் சொல்கிறேன். பிரிக்கிறதுக்கு சேர்க்கறதுக்கு வந்து பதிவு ரொம்ப நீளமாக போகும், உங்களால் பார்க்க முடியாது. இப்போ அது வந்து ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டே வரணும் இடையில அதை பார்த்துக்குங்க. இதுதான் ஏவல் விடுறதுக்குண்டான சக்கரம். சரி, ஏவல் விடுறதுக்கு உண்டான மந்திரத்தையும் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து கேட்டிங்கன்னாக்கா, உடல் கட்டு மந்திரத்தை சொல்லிட்டேன். தெய்வத்துக்கு நம்மளுக்கு சங்கல்ப மந்திரம்னு வந்து உங்களுக்கு விநாயகர் பெருமானுடைய மந்திரத்தையும் சொல்லிட்டேன். இப்போ வந்து ஏவல் மந்திரத்தையும் சொல்லிடுறேன், அதையும் கேட்டுக்குங்க. அந்த மந்திரத்தை கேட்டு அதையும் எப்படி பிரயோகம் பண்ணுறதுன்னு எழுதுங்க. நல்லா கேட்டுங்க. எலுமிச்சம் பழத்தில் அவங்க பேரை தான் எழுதணும். எழுதி கொண்டு போயிட்டு இதை யாருக்கு ஏவல் விடுறாங்களோ அவங்க ஊர் மயானத்தில் தான் இதை கொளுத்த வேண்டியதாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, நீங்கள் உங்கள் ஊர்லேயே கொளுத்த முடியாது, அவங்க கையில் கொடுத்து அனுப்பி இவங்களுக்கு தான் இன்னார் தான் ஏவல் விட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அது மாதிரி செஞ்சு விடுங்க. ஏவல் மந்திரத்தை சொல்கிறேன் கேட்டுங்க. ஓம் இந்திரன் தந்த நீர் இறைவன் தந்த நீர். இந்த மந்திரத்தை வந்து ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அது ஞாபகம் இல்லைனாக்கா 220வது பதிவு வருது. கொஞ்சம் பொறுமையாக தேடினீங்களாம் உங்களுக்கு அதிலே கிடச்சிடும். மேலும் மேலும் வந்து போட்டுக்கிட்டே இருக்கு. எனக்கு போடுறதுக்கு எனக்கு ஒன்றும் மனசு கட்டல. நீங்கள் பார்க்குறீங்க, நான் போடுறேன், ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் ஒரு முறைக்கு 4 முறை தேடி பாருங்களேன், கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னு கேட்டாக்கா, உங்கள்கிட்டயே இருக்குது எல்லாமே. நீங்களே தேடிங்களா கரெக்டாக கிடச்சிடும். சரிங்க, ஏவல் மந்திரத்தை சொல்கிறேன். ஓம் இந்திரன் தந்த நீர் இறைவன் தந்த நீர் சூலகபாலி பரமேஸ்வரி தந்த நீர் என்னை விட்டு எதிரியிடம் சென்று புல்லுருகி பாதாள சிதறுருகி காமுருகி கட்டுருகி முன்கை திரிகி முழங்கால் திரிகி சூலம் திரிகி சுடுகாடு திரிகி சுடுகாட்டு மேலுக்கு உத்திரமேல் திரிகி காளி காளியாய் பிறந்தவளை தக்கன் தலையை அறுத்தவளை கபால சூலம் தரித்தவளை இன்னார் மேல் விட்ட ஏவலை கொண்டு போய் சேர். இன்னார் மேலன்றது நீங்கள் தான் சொல்லணும். இதுக்கு மேலே தெளிவாக என்னால் சொல்ல முடியாது. இன்னார் மேல் விட்ட ஏவலை கொண்டு போய் சேர். அதான் கேட்டீங்கன்னாக்கா, உடல் கட்டு மந்திரம், பாவை பிரயோகம், எல்லாம் 8 வகையான அஸ்தகர்மத்தினுடைய மந்திரமும் இதிலே வருது பாருங்க. இங்கே சொன்னால் உங்களுக்கு கேட்குது இல்லை, பக்கத்தில் சொல்லிடுறாங்க, செல்லு பக்கத்தில், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்களானாக்கா, ஒரு மந்திரத்தை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், அதை எப்படி நீங்கள் பிரயோகம் பண்ணி ஜெயிக்கணுன்றது அவங்களுடைய முழு விஷயமே. இந்த பாவை பிரயோகன்றதை வந்து கேட்டிங்கன்னாக்கா 8 வகையாக போடலாம். இந்த பாவை பிரயோகத்தை எப்படி 8 வகையாக போடுறது, எதுக்காக 8 வகையாக போடுறதுன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஏவல் என்பது வந்து கேட்டிங்கன்னாக்கா, ஏவல் செய்து மயானத்தில் சாம்பல் எடுத்து இந்த உருவத்தை செய்துட்டிங்களா, அது இந்த முட்டை இது எல்லாம் போட்டு அதெல்லாம் நீங்கள் போட்டு எரிச்சிட்டிங்களா, எரித்து முடிச்சு நீங்கள் இந்த சாம்பலை கொண்டு போயிட்டு முக்கூட்டு மண் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துன்னு போய் எரிச்சு எடுத்துன்னு போயிட்டு மயான சாம்பலில் போட்டு எரிச்சு செய்து கற்பூரம் அந்த முட்டையெல்லாம் போட்டு எரிச்சு இதுலேருந்து கொஞ்சோண்டு சாம்பலை கொண்டு அவங்க போகிற வழியிலையோ அவங்க வீட்டாண்டியோ யாருக்காக நீங்கள் அந்த உருவ பொம்மையை செஞ்சீங்களோ, யாருடைய புகைப்படத்தை அதில் வச்சு நீங்கள் செஞ்சு எரிச்சிங்களோ, அதை எரித்து சாம்பலை கொண்டு போய் அவங்க வாசலில் கொஞ்சம் தூவி விட்டால் போதும், அவங்க போகிற வயலில் கொஞ்சம் தூவி விட்டால் போதும். நீங்கள் இங்கே செய்யும்போதே அவங்களுக்கு சில வியாதிகளை உருவாக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோ, தகுடு,
தகடோட வந்து இந்த சக்கரம், இந்த சக்கரத்துக்கு மேலே வந்து அவங்களுடைய பேர், அவங்களுடைய அம்மா பேர். அதாவது நிறைய முறை நானே நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். எதுக்காக மாந்திரிகம் நான் செய்யறதுக்கு முன்னாடி எதுக்காக வந்து ஒருத்தருடைய பேர் மட்டும் போதாதா, அதை வச்சு செய்யலாமா, அதை வச்சு செஞ்சிடலாமே, இதெல்லாம் முட்டை அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா இதெல்லாம் வளர்த்துனே தான் போகணுமா, இதெல்லாம் பிரச்சனைன்னு கேட்டிங்களா? அப்படி கிடையாதுங்க. ஒரு இது வந்து மனசு கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நான் சொல்கிறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு தாய் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு பேர் சொல்கிறாங்க. அந்த தாயினுடைய பேர் இருந்தாக்கா மகனுடைய பேர் அந்த குடும்பத்தில் இருக்கிற பேர் வந்து ஒருத்தர் பேர் கேட்டால், இப்போ ஒருத்தர் வந்து பேர் கேட்டிங்கனாக்கா வெங்கடேசன் வச்சுக்கோங்க, அப்படின்னு கேட்டிங்களா, வேறு ஏதோ ஒரு பேர் வச்சிங்கனாக்கா அந்த பேர் மாதிரி லட்சக்கணக்கான பேர் இருக்கும். ஆனால் தாய் பேரையும் அம்மா பேரையும் சேர்த்த மாதிரி யாருக்குமே அது மாதிரி வராது. அதான் கேட்டிங்கனாக்கா, இப்போது ஒருத்தர் பேர் வந்து இது பொம்பளை பேர் வந்து ஒரு பேர்னு வச்சுங்களேன், அதே பேரில் இன்னொரு பொம்பளை இருப்பாங்க. ஆனால் அவங்க கணவர் மாதிரி வந்து 2 பேர் ஒரே மாதிரி பேர் இருக்காது, பிள்ளைகள் மாதிரி வந்து வேறு இருக்குது. அதனால தான் வந்து சொல்கிறது, அவங்களுடைய பேரை எழுதும்போது வந்து நீங்கள் ஏவல் விடுறீங்க, ஃபோட்டோவெல்லாம் வச்சு விடுறீங்க, அந்த பேரை வந்து அவங்க அம்மா பேர் சேர்த்து போட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்லா வேலை செய்யும். இந்த ஏவல்ன்றது வந்து கேட்டிங்கன்னாக்கா பாவை ஏவல் பிரயோகன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. செய்யும் போதே வந்து நீங்கள் தெளிவாக இந்த சக்கரத்தை போட்டு அந்த சக்கரத்தை வந்து எழுதி இந்த சக்கரத்தை போட்டு அவங்கள உட்கார வச்சு நீங்கள் எல்லாமே செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை கொண்டு போய் மயானத்தில் எரிச்சிட்டு அவங்க வீட்டு வாசலில் போட்டால் சரியாக போயிடும். இதே சக்கரத்தை போட்டு 2ஆக பிரித்தாக்கா அந்த பொம்மை இருக்குது பார்த்தீங்களா, பாவையை, அந்த பாவையை 2ஆக பிரிச்சிங்கனாக்கா கணவன் மனைவி பிரிவினை ஏற்படும். 2 பேர் சேர்ந்து இருக்கிற தவறான உறவுகளை பிரிக்க முடியும். அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு, சார் நீங்கள் வந்து மோகினி வசியத்துக்கு பாவை போட சொல்லியிருக்கிறீங்க, மோகினின்றது ஆண்களுக்கு தான் வசியமாகும், பெண்களுக்கு ஆகுமா, அதுக்கு பெண் பொம்மை போடணுமா ஆண் பொம்மை போடணுமான்னு கேட்டிருக்கிறாங்களே. அதான் கேட்டிங்கனாக்கா ஆண் பொம்மைன்றது வந்து கேட்டிங்களேனாக்கா யார் எந்த ஆணை பிடிச்சிக்கிட்டு இருக்குது அவங்களுக்கு தான் ஆண் பொம்மை. பெண் பொம்மைன்றது வந்து மோகினி பொம்மை தான். அதில் ஆணுடைய ஃபோட்டோவை மட்டும் வச்சு நீங்கள் செய்தாவே போதுமானது. அதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கணுன்றதில்ல, ஒரு முறைக்கு 4 முறை பாருங்கள். அதுக்குன்னு தனியாக மந்திரம் இருக்குது. அது இது கூட விளக்கமாக எல்லாமே சொல்கிறதுன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து நீங்களே அதான் கேட்டிங்கனாக்கா ஒருத்தரை பார்த்து இவ்வளோ சொல்கிறாங்களே போதும்னு நினச்சிங்கனாவே மிகப்பெரிய விஷயம். இன்னும் வேணும்னு கேட்டிங்கனாக்கா நம்ம வந்து மாட்டுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு புல்லு போட்டுட்டு அதை போய்ட்டு ஒரு அண்டாயத்தில் போய்ட்டு பால் கறந்தால் வராது. அந்த மாதிரி வர்றது வரைக்குமே உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்தீங்கன்னா இது மிகப்பெரிய நன்மை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த பாவையவே செய்துட்டீங்க. செய்து முடித்த உடனே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா இதை ஏவல் விடுறதுக்காக முருங்கை மரத்தினுடைய வேரை எடுத்து நம்ம சின்ன பாவையை செய்யலாம், பெரிய பாவையை செய்யலாம், மெழுகை எடுத்து செய்யலாம். அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா மயான சாம்பலில் செய்யலாம், புத்து மண்ணில் செய்யலாம். அப்புறமேட்டு கேட்டிங்கன்னா எட்டி மரத்து கீழே இருக்குது, எருக்கஞ்செடிக்கு கீழே இருக்கிறது. அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா ஆத்தோரத்தில் இருக்குது, முக்கூட்டு வயல் இருக்கிறது, ஒரு குடும்பத்தில் இருக்கிறது. அதெல்லாம் கேட்டிங்கன்னாக்கா இதெல்லாம் எடுத்து தான் ஒரு உருவத்தை செய்கிறோம். அதாவது இது சேர்த்துட்டு ஆனால் நீங்கள் தூவி விட்டுட்டு சீக்கிரமாக வேலை நடக்கணும்னு கேட்டிங்கன்னா மயான சாம்பல் இல்லாமல் செய்ய முடியாது. இது வந்து 7 நாள் 8 நாள் 16 நாள் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த மயான சாம்பலில் நீங்கள் செய்து இது எல்லாம் அந்த முட்டையெல்லாம் போட்டு கற்பூரத்தை நிறைய வாங்கி எரிச்சிட்டு அந்த சாம்பலை உங்கள் கைப்படாமல் கையில் ஒரு க்ளோஸோ கையில் வந்து கேட்டிங்களானாக்கா ஒரு பிளாஸ்டிக் கவரை போட்டுக்கிட்டு இந்த சாம்பலை கொண்டு போய்ட்டு அவங்க வீட்டை சுற்றி அவங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்த சுற்றி அவங்க போகிற வழியில் வர்ற வழியில் தாண்டுற மாதிரி அவங்க செய்கிற தொழில் ஸ்தாபனத்துலேயோ அவங்க செய்கிற வியாபாரம் செய்கிற இடத்துலையோ அவங்க வீட்டாண்டியோ இல்லைனாக்கா எங்கன்னா போடுங்க. ஒரு விஷயத்த மட்டும் முழுசாக கேட்டுங்க, கெடுவான் கேடு நினைப்பான். நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் போட்டு கொடுக்குறேன். ஒரு பொண்ணு வந்து முழுகாமல் இருந்து அது வயிற்றுக்குள்ளே வந்து சிசுக்கு ஏன்னா ஒரு ஆபத்து வந்தால் அது பெரும் பாவமாகும். ஏன்னு கேட்டிங்களேனாக்கா இன்னார் செய்தாரே உறுத்தல் அது அவள் நாடு நன்மையும் செய்து விடுன்னு தான் சொல்லியிருக்காங்க. மன்னிக்கிற மனம் இருந்தாவே போதும். உலகத்தில் இது இந்த மாதிரி கூட தேவையில்லை நம்மளுக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, நம்மளை பிடிச்சி அப்படியே டார்ச்சர் பண்ணும்போது அந்த டைமில் இவங்களை ஏன்னா கொன்ன போட்டோட நிம்மதியாக இருக்குமென்ற அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம பொறுத்து போயிட்டோம்னா சரியாக போடும். அப்படியும் பொறுக்க முடியாத அளவுக்கு குலைப்பாதகமோ மானபங்கம் செய்கிறதோ அவமானப்படுத்துறதோ போகிறவங்க வரவங்கள போகும்போது வரும்போது வந்து டார்ச்சர் பண்ணுறதோ ரவுடிஸுங்களை வச்சு தொல்லை பண்ணுறதோ அதுக்கப்புறம் வந்து ஆளுங்களை வந்து ஏகப்பட்ட வேலை செய்கிறதோ அப்படி அது உங்களை வந்து அந்த அளவுக்கு மன வருத்தத்தை செய்தாங்கன்னாக்கா கண்டிப்பாக இதை பிரயோகம் பண்ணிக்கிங்க. இந்த பிரயோகம் செய்கிறதுக்கு வந்து ஒரு மாந்திரிகத்துக்கு போனீங்கன்னாக்கா எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்.
அதே மாதிரி கேட்டிங்களேனாக்கா நீங்களே கூட செய்து நீங்கள் பிரயோகம் பண்ண. அதை கேட்டிங்கன்னாக்கா இது மயானத்துக்கு போய் சாம்பலை எடுத்துட்டோம்னா இன்னும் ஆகிடுமா. ஆனால் மயான சாம்பலை விட மோசமானது எது கூடாது. மயான சாம்பலை விட வந்து கேட்டிங்கன்னா பன்னி ரத்தத்தை சேர்த்திங்களா அதை விட மோசமானது. பன்னி ரத்தத்தோடு சேர்த்து என்ன பண்ணீங்கன்னாக்கா வெண்கடுகை சேர்த்து நீங்கள் திரிச்சிட்டிங்கனாவே சரியாக போயிடும். அதை விட மோசமானது ஒரு பெண்ணுடைய மாதவிட உதிர பென்சில் இருக்குது பற்றி அந்த பென்சிலே மயான சாம்பலை சேர்த்து அவங்க வீட்டு போட்டிங்கன்னா 24 மணி நேரத்தில் குடும்பத்தில் வீட்டுக்குத்து நடக்கும். ஆனால் மந்திரத்தை காட்ட சொல்லணும். புரியுதுங்களா? எல்லாமே சொல்லிடுங்க. அங்கே ஒரு ஒரு டாட்ஸ் புள்ளி ஒன்று வைக்கிறீங்களா நினைக்காதீங்க. எதையுமே ஈஸி கிடையாது இந்த உலகத்தில். நல்லா பாருங்கள், ஜெயிச்சவங்க மட்டும் கீழே இறங்கவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பட்ட தோல்வி, அவங்க பட்ட துன்பம், அவங்க பட்ட அவமானம் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு வந்து விலை மதிப்பே கிடையாது. நீங்கள் என்ன பாருங்கள், பணக்காரன் ஆகிட்டான், அவன் பெரிய ஆளாகிட்டான், வசதி ஆகிட்டான்னு கிடையாது. அந்த வசதிக்கு முன்னாடி அவங்க மேலே ஏறத்துக்காக அவங்க கால் எத்தனை பேர் இழுத்துருப்பாங்க. எதுவுமே இந்த ஈஸி அந்த உலகத்தில் கிடைக்கிறதே கிடையாது. உங்களுக்கு தொடர்ந்து வாழ்க்கையில் தோல்வியாக இருக்குதா, தொடர்ந்து வாழ்க்கையில் வந்து துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா, அப்போ உங்கள் வாழ்க்கையில் வந்து பெரிய நன்மையை கடவுள் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிற நம்பிக்கையோடு முயற்சி பண்ணுங்கள். முயற்சி மட்டும்தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து வெற்றியை கொடுக்கும். துன்பமோ துயரமோ அவமானமோ வெக்கமோ கேவலமோ எல்லாம் கலந்தது தான் அந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் வந்து கொடுத்தவன் இழந்தவன் விட்டுட்டு போனவன் இவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம உடம்புக்கு கூட நம்ம உயிர் சொந்தம் இல்லை. என்றைக்கான அவளுக்கு போக போகுது. நீங்கள் பார்த்து செய்யுங்க, நல்லதை செய்யுங்க, நல்லபடியாக செய்யுங்க. அந்த வீட்டில் நீங்கள் எந்த விதத்தில் மாந்திரிக பிரயோகம் பண்ணாலும் சரி, ஏவல் பில்லி சூனியம் பண்ணாலும் சரி, அஷ்டகர்மம் சொல்லக்கூடிய 8 வகையான மாந்திரிகத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணாலும் சரி, தயவுசெய்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்க வேண்டியதாக இருக்குது. கர்ப்பமாக இருக்கிற வீட்லேயோ அதாவது கேட்டேன் ஆக்ரோஷம் இருக்கும், கோபம் இருக்க தான் செய்யும். அதாவது இவங்களை அழிச்சே தீரணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி நிலையாக இருக்கும்போது வந்து முழுகாமல் இருக்கிறவங்க ஒரு பெண் இருந்தாக்கா செய்யாதீங்க. தெய்வத்துக்கு சமம், அது யோசனை பண்ணிக்கோங்க. கடவுளே கண் கொண்டு பார்க்கக்கூடிய முழுமையானதுனாக்கா 2 உயிர், ஒரு உயிர் இன்னொரு உயிரை சுமக்கும் போது தான் அது மாதிரி இருக்கும். அதே மாதிரி கேட்டிங்கன்னா வயதானவங்களோ 9 வயதுக்கு உள்ளே இருக்கிறவங்களோ வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து மாந்திரிக பிரயோகம் பண்ண நினைக்காதீங்க. 45 வயசு 65 வயசுக்கு மேலே போனவங்க மாந்திரிக பிரயோகம் வராது. அப்படி தேடிக்கிட்டு போகிறதும் வேஸ்ட்டான வேலை தான். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இது என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களேனாக்கா இந்த மாந்திரிக பிரயோகம் பண்ணிவிட்டு அந்த வீட்டை சுற்றி போகிறதுக்கு முன்னாடி இது செய்ய வேண்டிய நாள்னு ஒன்று இருக்குது. செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை செய்யலாம், அமாவாசை அன்னைக்கு செய்யலாம், பௌர்ணமி அன்னைக்கு செய்ய முடியாது ஏவல் விடுறதெல்லாம். அதே மாதிரி கேட்டிங்களேனாக்கா நீங்கள் அஷ்டமி நவமின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா அஷ்டமி நவமி விட்டுருங்க, அஷ்டமியில் செய்யலாம் தாராளமாக. மாந்திரிக பிரயோகம் தாராளமாக செய்துக்கலாம். அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா சதுர்த்தி இருக்குது பார்த்தீங்களா, சதுர்த்தி எனக்கு வந்து எல்லாம் சொல்லுவாங்க சதுர்த்தி அன்னைக்கு வந்து எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு. அன்றைக்கி கூட மாந்திரிக பிரயோகம் பண்ணலாம். உங்களுக்கு எந்த நாள் பிரயோகம் பண்ண நல்லா இருக்குன்றதை வந்து நான் சொல்லியிருக்கிறேன். இதை விட நல்ல நாள் உங்களுக்குள்ளே இன்றைக்கி தான் செஞ்சால் நல்லா இருக்குன்னாக்கா நீங்கள் தாராளமாக செஞ்சுக்குங்க. இதை செய்து முடிங்க. இந்த முட்டிலெல்லாம் வந்து அவங்களுடைய பேர் தான் எழுதணும். நான் உருவ பொம்மைகளை நான் போட்டு வச்சுருக்கிறேன், எனக்கு வர ஆளுங்களுக்கு கொடுக்குறதுக்காக நீங்கள் அவங்களுடைய பேரை எழுதிக்கிங்க. அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா ஒரு தகுடால் எழுதி அதனுடைய மார்புக்கு நடுவில் வச்சு நீங்கள் கட்டு போடுங்க. எருக்கனுடைய கட்டை போடலாம், ஒத்த கட்டு போடலாம். வசியத்துக்கு வந்து 3 கலர் நூல் போடலாம். நீங்கள் வந்து பிரிக்கிறதோ இல்லை ஏன்னா வந்து எதனா செய்கிறதா இருந்தாக்கா அதுக்கு நீங்கள் ஒத்த நூல் தான் கட்டு தான் போட வேண்டியிருக்கும். அந்த ஒத்த நூல் கட்டை போட்டு அந்த பாவையை கொண்டு போய் எரிச்சிக்குங்க. சரி, இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறாங்க, இவ்வளோ பெரிய பாவையை செய்து தான் எரிக்கணுமா? வேற என்ன செய்யணாக்கா முருங்கை கட்டியில் சின்ன சின்ன பாவையை செய்ய முடியலனாக்கா மெழுகால செய்துக்குங்க. மெழுகை வந்து தேன் மெழுகை வாங்கிட்டு வந்து நல்லா காய்ச்சிட்டு இது நெருப்பு போட்டு காய்ச்சிட்டு சின்ன சின்ன பொம்மையாக செய்துக்குங்க. சரி, அதை வந்து இவங்க செய்திருப்பாங்களான்னு கூட உங்களுக்குள்ள ஒரு டவுட் வரலாம். அந்த பாவையும் உங்களுக்கு காட்டிடுறேன், அது மாதிரி செஞ்சுக்கலாம். அது உங்களுக்கு இதை பாருங்கள், இதுதான் நான் செய்கிறது. சின்ன சின்ன பாவைகளை வந்து இப்படி செய்யலாம் தாராளமாக. சரிங்களா? இந்த மாதிரி பாவைகளை நீங்கள் செய்து இது நீங்கள் பிரயோகப்படுத்தலாம். இது கண்ணு மூக்கு வந்து கேட்டிங்கன்னா நான் அப்புறமா அவங்க வரும்போது நான் தீட்டிக்குவேன். இது மாதிரி வந்து நான் 100 கணக்கில் செஞ்சு வச்சுக்கிட்டு இருப்பேன். உங்களுக்கு தேவையான மெழுகை வந்து இப்படி செஞ்சு வச்சுக்கோங்க. இதிலே வந்து குட்டிச்சாத்தான் ஏவல் கூட செய்யலாம், குட்டிச்சாத்தான வசியம் கூட பண்ணலாம், குட்டிச்சாத்தான பிரயோகம் பண்ணி எல்லாமே செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். அதை வந்து மொல்லமாக போடுறான். ஏன்னு கேட்டாக்கா இடையில இதை விட்டுட்டு அதுக்கு அங்கே போதாது மந்திரத்துங்களை மாற்றி மாற்றி சொல்லிக்கிறதுக்கு எனக்கு போதும் ஆகி போயிடுது. இதே வந்து ஆயிடுச்சு 5 நாள் 6 நாளைக்கு மேலே ஆச்சு ஒரு பதிவை போட்டு உங்களுக்கு. இது நீங்கள் பார்த்து செய்யுங்க. பார்த்து செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும். உங்களுக்கும் வந்து பிரயோகம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை பார்த்து செய்து கொடுங்க. ஏவல் விடுறது வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்து சரியா மந்திரத்தை சொன்னோம் இல்லை ஞாபகம் கூட இல்லை உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுனால சொல்லிடுறேன் கேட்டுங்க. ஓம் இந்திரன் தந்த நீர், இறைவன் தந்த நீர், சூல கபாலி பரமேஸ்வரி தந்த நீர், என்னை விட்டு எதிரியிடம் சென்று புல்லுருகி பாதாள சிதறுருகி காமுருகி கட்டுருகி முன்கை திரிகி முழங்கால் திரிகி சூலம் திரிகி சுடுகாடு திரிகி சுடுகாட்டு மேற்கும் உத்திரமேல் திரிகி காளி காளியாய் பிறந்தவளை தக்கன் தலை அறுத்தவளை கபால சூலம் தரித்தவளை இன்னார் மேல் விட்ட ஏவலை கொண்டு போய் சரி. இன்னார் மேலன்றது அவங்களுடைய பேர். நீங்கள் இந்த முட்டியில் தகுட்டில் அந்த பொம்மை மேலே இதில் எழுது தான் இன்னார் சேர்க்கறதுக்கும் அதுக்கு ஒரு வழி இருக்குது. சரிங்களா? சரி,
பதிவு நீளம் அதிகமாக இருக்குது. பொறுமையாக ஒரு முறைக்கு 4 முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியறதுக்கு ஆரம்பிக்கும். இதையே உங்களுக்கு போதுமானது. இவ்வளோத்துக்கு இது ஒன்று போதாதுங்களா? பார்த்து பத்திரமா செய்யுங்க. நல்லது செய்யுங்க, நல்லபடியாக நடக்கட்டும். இன்னொரு நல்ல பதிவு உங்களை நான் சந்திக்கிறேன். நம்ம சேனலில் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.